So I want you to turn to நான் ஆரம்பத்தில் சொன்னபடிதான் காட்ஸ் தேவன் உங்களை பார்க்கும்போது மிக மிக நீங்க பாக்குறது நீங்க நினைக்கிறது போல அவர் பாக்குறது இல்லை. ஏன்னா ஒரு அழகா இயேசையால சொன்னார், உங்க நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உங்க வழிகளும் என் வழிகள் அல்ல என்று சொல்லிட்டாரு. எவ்ரி டைம் இல்ல, காட் இஸ் சீயிங் யூ ஆல்வேஸ். எப்போதும் அவருடைய கண்களுக்கு முன்பாக தான் இருக்கிறீங்க. ஆண்டவர் இயேசையால சொல்லும்போது சொல்வார், இதோ உன்னை நான் என் உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுது எனக்கு முன்பாக இருக்கு. ஐ கீப் வாட்சிங் ஓவர் யூ. ஆண்டவர் சொல்றாரு, யூ ஆர் நாட் கான் அன்நோட்டிஸ். நீங்க யாருக்கும் தெரியாம மறைந்திருக்கிறவர்களையும் கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறவரா இருக்கிறார். அதான் ஆண்டவருடைய வசனம் சொல்ல, நீங்க அந்த ரங்கத்துல ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் அதை பார்த்து அதை கேட்டு வெளியரங்கமா பதில் கொடுப்பாரு. Hallelujah. If no one is noticing you, no one is watching you, ஆண்டவர் சொல்ற, நான் கவனித்து கொண்டிருக்கிறேன், நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், நான் உன்னை உலகத்துக்கு நான் கொண்டு வரேன், நான் உனக்கு வெளிச்சத்தை நான் கொடுப்பேன். Hallelujah. There is no need for you to be isolated. Don't isolate yourself. அந்த இடத்துல உன்னை நீ ஐசோலேட் பண்ணி யாரும் don't ever say that you are unloved. Don't ever say that நான் எல்லாராலும் வெறுக்கப்படுகிறேன்னு சொல்லி கொண்டு இருக்காதீங்க. நான் தகுதியற்றவன் சொல்லாதீங்க. ஐ எம் வர்த்லெஸ் சொல்லாதீங்க. பிகாஸ் you don't know your worth. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். you don't know your worth. ஆண்டவர் உங்க வர்த்தை பார்த்து தான் அவர் சங்கீதத்துல 139 அவர் சொல்லுவாரு, என்னை ஆண்டவரே என்னை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன். டிக்ளேர்ஸ், அதை சொல்லுவாரு. ஹல்லேலூயா. என்ன அழகா சொல்றாரு பாருங்க. ஜஸ்ட் டர்ன் வித் மீ Psalm 139 நீங்க வரும்போது அந்த 17th and 18th verse பாருங்க. அங்க சொல்லுவாரு, 70, தேவனே உமது ஆலோசனைகளுக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம், அவைகளை நான் என்ன போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம். நீங்க இஃப் யூ ஆர் நாட் இம்பார்ட்டன்ட், தேவனுக்கு நீங்க முக்கியம் வாய்ந்தவர்களாக இல்லாம இருப்பீங்கன்னா, இங்க ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, there is no need for God to have many plans or many thoughts about உங்களை குறிச்சு யோசனை, உங்க குறிச்சு ஆலோசனை அவர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னைக்கு உலகத்துல இருக்கிற மனுஷர்களுக்கு முன்பாக சம்டைம்ஸ் நம்ம யோசித்து பாருங்க, how important are you before the eyes of people? மக்களுடைய முன்பாக எத்தனை பேர் உங்களை அந்த even when you have nothing உங்களை உயர்ந்த இடத்துல வச்சிருப்பாங்க. Nobody will do that, but God does. God doesn't look to you. உங்ககிட்ட என்ன இருக்குது, பாக்கெட்ல என்ன இருக்குது, பர்ஸ்ல என்ன இருக்குது, பேங்க் பேலன்ஸ்ல என்ன இருக்குதுன்னு பாக்குறதுல, he sees how much you have God in you. உங்களுக்குள்ள தேவன் எவ்வளவு இருக்கிறார் என்பதுதான் தேவன் பார்ப்பாரு. Amen. He sees. அவர் கேட்பாரு, am I in you? நான் உங்களில வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறேன்னா, are you looking to me in your heart? அததான் ஆண்டவர் கேட்பாரு. So இந்த நல்ல ஆண்டவர் is always looking unto you. அதான் when you read Genesis chapter 16 படிக்கும் போது இங்க ஆகார் சொல்லுவா. Amen. ஆகார் என்ன சொல்லுவாங்க, அந்த 13ஆம் வசனத்துல படிக்கும் போது, now there is a conversation between Hagar and God. கான்வர்சேஷன் நடந்து கொண்டு இருக்கும் போது, God promises her, நான் அந்த மாதிரி உனக்கு ஒரு பிள்ளையை கொடுக்க போகிறேன், நீ எங்க இருந்து வர எங்க போகிற இதெல்லாம் கேட்டவர். then God says, see, I am watching over you. நான் உன்னை நினைச்சிருக்கிறேன், நான் உன்னை யோசித்து இருக்கிறேன், நான் உனக்கு ஒரு பிளான வச்சிருக்கிறேன். அது மாத்திரம் இல்ல, see how beautiful this Lord is. அவர் தான் ஆகாருக்கு சொல்றாரு, உனக்கு ஒரு பையன் பிறக்க போகிறான், அவனுக்கு இஷ்மவேலின் பேர் வைக்கணும்னு அவர் தான் சொல்றாரு. Amen. It was not in the mind of Hagar, but it was in the mind of God. அது சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு, see, I have a plan for him. அவனுடைய வாழ்க்கையை நான் திட்டமிட்டு இருக்கிறேன். so better go to உன் நாச்சியார்கிட்ட போய் இருங்கன்னு சொல்லும் போது, she is amazed by this God. ஆச்சரியப்பட்டு தான், see this word, அந்த 13ஆம் வசனத்தை உச்சரிக்கும் போது just didn't come ஏதோ ஒரு சாதாரண விதத்துல, she was so overwhelmed, so amazing. அவ சொல்றா என்னன்னு, என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டே, என்னை காண்கிறவரை. till then she never knew என்னை பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறாருன்னு அவளுக்கு தெரியாது.
சோ இந்த நேரத்துல கூட உங்களில கூட சில பேர் இருக்கலாம், என்னை பத்தி யாருக்கு தெரியும், நான் படுற கஷ்டம் யாருக்கு தெரியும், நான் போகிற பாதை யாருக்கு தெரியும், துன்பம் யாருக்கு தெரியும், கண்ணீர் யாருக்கு தெரியும். யூ மே பி பிளாபிங், இதை திரும்ப திரும்ப சொல்லி கொண்டு இருக்கலாம். யூ மே பி ஜஸ்ட் மத்தவங்கிட்ட பார்க்கும் போதும் சொல்லலாம், என் புருஷன் லவ் பண்ணல, என் பிள்ளைங்க எனக்கு மரியாதை கொடுக்கல, திஸ் இஸ் ஹேப்பனிங், தட் இஸ் ஹேப்பனிங் என்று சொல்லி நீங்க புலம்பி கொண்டு இருக்கலாம். ஆகார் அதான் செஞ்சா. But one day when she came into the knowledge, when she heard God speaking to her, தேவன் அவளுக்கு ஒரு திட்டத்தை சொல்லும் போது, தேவன் இதை நினைச்சிருக்கிறேன்னு சொல்லும் போது, she wasn't for shock. இதுதான் நீங்களும் நானும் ஷாக் ஆக வேண்டிய ஒரு காரியம். என்னன்னா, ஆகார் சொல்ற என்னன்னு, என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன். She thought அது வரைக்கும் நான் அடிமை பெண்ணு நினைச்சா, என் வர்த்லெஸ் நினைச்சா, நான் சாராளுடைய வேலைக்காரி நினைச்சா, அவ்வளவுதான். her body was used, abused. அப்படிப்பட்டவளதான் நினைச்சா. But God had a high esteem of Hagar. அதனால தேவன் வருகிறாரு, அவளோட பேசுறாரு. பேசின பிறகு now she is in shock. என்னன்னு, என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன். Hallelujah. I am seen by someone. It's not someone. It is by God Almighty. I am seen. And the one who sees me, he knows everything about me. சங்கீதம் 139 1-3 வரைக்கும் படிச்சீங்கன்னா அதுதான் சொல்லணும். Amen. Hallelujah. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறீர். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்பே கர்த்தாவே இதெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். He knows every detail about me. Hallelujah. He knows everything about me. இந்த தேவனை இவ பார்த்த மாதிரி, I'm seen. I'm seen by God. உங்களுக்கு என்ன தெரியுமா நல்ல நியூஸ் இன்னைக்கு? You are seen by God. You are being watched by God. Nothing, உங்களை குறிச்சு காரியம், nothing is new to God. அவருக்கு எல்லாம் தெரியும். He knows your A to Z. He knows your beginning. He knows the end. Hallelujah. அவருக்கு தெரியாதது இல்ல. இந்த ஒரு சத்தியம் உங்களுக்குள்ள வெளிப்பட்டுருச்சுன்னா, இந்த ஒரு ட்ரூத் உங்களுக்குள்ள ஒரு ரெவலேஷனா வந்துருச்சுன்னா, you will be amazed. You will love this life. உங்களுக்கு பிரச்சனை, வியாதி, பலவீனம் ஒரு கஷ்டமாவே இருக்காது. Because God has seen it already. He knows everything. நீ இந்த வாழ்க்கை எங்க போய் முடியும்னு அவருக்கு தெரியும். அது நல்லபடி ஒரு நல்ல முடிவுல தான் முடியும்னு அவருக்கு தெரியும். But he wants us to believe. He wants us to trust us. ஆகாருக்கு ஆண்டவர் சொல்றார், நீ போமா, நீ எங்க இருந்து வந்து அங்கே போன்னு சொல்லும் போது ஆகார் கூட சேஞ்ச் டிசிஷன். நான் ஏன் போகணும்னு நினைச்சிருக்கலாம். நான் ஏன் போய் மறுபடியும் சாராளு கிட்ட நான் போய் ஏன் கஷ்டப்படணும்னு நினைச்சிருந்தாலாக்கா அவர் போயிருக்க முடியாது. நான் ஏன் போய் நாச்சியார்கிட்ட இருக்கணும், அவதான் என்ன இவ்வளவு கஷ்டப்படுத்தினால, எனக்கு ராத்திரி பகலா தூங்காம இருந்தேன், why should I go back to her நினைச்சிருந்தால்னா, this Ishmael wouldn't have born. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறு இருக்காது. She wouldn't have said, இந்த வார்த்தை என்னை காண்பவரை நானும் கண்டேன்னு அவ சொல்லி இருக்க முடியாது. Amen. Sometimes God redirects. சில நேரத்துல நம்முடைய பிரச்சனைகள் நாம நினைக்கிற ஒரு பெரிய பிரச்சனை இருக்கான்னு, பட் ரிமெம்பர், அந்த பிரச்சனை நடுவுல கர்த்தர் உன்னோட தான் இருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. உங்க போராட்டத்தின் நடுவுல கர்த்தர் அங்க இருக்கிறாருன்னு மறந்துடாதீங்க. உங்க பலவீனத்தின், உங்க வியாதி நேரத்துல கர்த்தர் கூடவே இருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. கர்த்தர் மாத்திரம் உங்களோட இல்லைன்னா ஒவ்வொரு நாள் அந்த பலவீனம், வியாதி நேரத்துல அடுத்த நாள் விடியலை நீங்க பார்க்க முடியாது. எவ்வளோ நீங்க நினைக்கலாம், அந்த வழி நிமித்தம் நான் ஏன் உயிரோட இருக்கணும்னு நினைக்கலாம். பட் நீங்க உயிரோட இருக்கிறீங்க. இந்த ஜீவனை கொடுக்கிறார், இன்னொரு நாளை பார்க்க வைக்கிறார். பிகாஸ் காட் இஸ் ஆல்வேஸ் தேர் வித் யூ. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை, விளையாட்டுக்கு ஆண்டவர் சொல்லல. He means it. God means it.
Hallelujah. அதனால tonight I pray your mind will be cleared. உங்க மைண்ட், உங்க ஹார்ட் எல்லாம் கிளியர் ஆகட்டும். என்ன கிளியர் ஆகணும்? என்னை காண்கிற தேவன் இருக்கிறார். அவர் என்னை பார்த்துட்டே இருக்கிறார். இந்த நேரத்துல நான் இந்த சத்தத்தை பேசிக்கொண்டு இருக்கும், God is still hearing you. God is still watching over you. யாத்திராகமம் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல கர்த்தர் சொல்லுவார் பாருங்க, மோசே கிட்ட சொல்லுவார். 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், எக்ஸோடஸ் சாப்டர் 3 verse 7ல பாத்தீங்கன்னா, அப்போது மோசே கிட்ட சொல்லுவார், God speaks to Moses. அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவை பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம் அவர் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர் படுகிற வேதனையும் அறிந்திருக்கிறேன். Amen. God is saying, they are அவங்க நினைச்சுக்கலாம், we are unnoticed, and God says, I have noticed and I know that. அப்போ உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை அவர் பார்க்காம, அறியாம, தெரியாம இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்களை நிறைய பேர் வெறுக்கிறாங்கன்னா அந்த ஆண்டவருக்கு தெரியாம இருக்குன்னு நினைக்கிறீங்களா? If you are unloved, God, do you know that you are loved, still loved ன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க நேசிக்கப்படாதது, நீங்க வெறுக்கப்படுகிறது, இதெல்லாம் அவருக்கு தெரியும், நல்லா தெரியும் அவருக்கு. He knows it first hand. ரிப்போர்ட் தெரியும் அவருக்கு. யாரோ நீங்க சொல்லி அவருக்கு தெரியணும்னு இல்ல, ஆனா நீங்க சொன்னா கேட்டுப்பாரு. பட் he knows it. அவர் சொல்றாரு, என்ன, என் ஜனத்தின் உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்தேன். அப்ப உங்க உபத்திரவத்தை அவர் பார்க்கிற தேவன். 2வது என்ன சொல்றாரு? ஆலோட்டிகள் நிமித்தம் அவர் இடுகிற கூக்குரலை, அந்த வேதனையின் குரலை நான் கேட்டு கொண்டிருக்கிறேன். 3வது என்னங்க? அவருடைய பாடும் வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன். I know their sufferings. அதனால நான் என்ன பண்ண போறேன்? ஆண்டவர் உடனே செய்யல, கொஞ்ச நாள் விட்டாரு. அடுத்து சொல்ற, எகிப்தியன் கைக்கு விடுதலை ஆக்க நான் தீர்மானிச்சு இருக்கிறேன். ஒன்பதாம் வசனத்துல again God will say, நான் மறுபடியும் சொல்லுவாரு, இப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது, எகிப்தியர் அவள் ஒடுக்குதலையும் நான் கண்டேன். I've seen it. 2வது முறை சொல்றார், நான் பார்த்தேன். அப்ப ஏன் 2வது முறை மோசஸ் சொல்லணும்? God is serious. அப்போ he knows when to deliver you. எப்போ ஒரு டெலிவரன்ஸ் டேட் வச்சிருக்கிறார், ஒரு ஹீலிங் டேட் வச்சு, it's not going to miss you. பட் அது வரைக்கும் can you force yourself to be in the presence of God? Will you force yourself in prayer? அவங்க இடுகிற கூக்குரல் அவர்கிட்ட வந்துதான், எகிப்தியருடைய துன்பத்தின் நிமித்தம், போராட்டத்தின் நிமித்தம். So they kept on calling. அப்போ நீங்களும் கூப்பிட்டுட்டே இருங்க. Don't give up on your prayer. Don't give up on seeking God. Don't give up on your worship. உங்க ஆராதனை, உங்க துதி, உங்க ஸ்தோத்திரம், உங்க ஜெபம், உங்க பைபிள் வாசத்தை தயவு செய்து நிறுத்துறாங்க. இன்னைக்கு அநேகர் என்ன பண்றாங்கன்னா, they quit. ஜெபிக்கிறத நிறுத்திடுறாங்க, பைபிள் வாசிக்கிறத நிறுத்திடுறாங்க, சர்ச்சுக்கு போகிறத நிறுத்திடுறாங்க, ஆராதிக்கிறத they just quit everything. Nothing is happening. Nothing happening எல்லாம் இல்ல. God is watching over you. இங்க ஆகார் ஓடினது காரணம் என்ன? ஐயோ, நாச்சரிவுல துன்பப்படுத்துற ஆபிரகாம் கண்டுக்கவே மாட்டேன்றான், ஒருத்தரும் பார்க்க மாட்டேன். ஷீஸ் அவ்வளோ, ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, கொஞ்சம் நஞ்சல சாரால் ஆகார படுத்தின துன்பத்துக்கு. அதனால்தான் ஓடுனா. அப்ப அவன் நினைச்ச, யாரும் இல்லை எனக்கு, நான் அடிமையா வந்தேன், ஐ எம் ஜஸ்ட் ஒரு அடிமை இங்க நான். அதனாலதான் என்ன பண்றாங்க, இப்படி என்ன துன்பப்படுத்துறாங்க. இந்த அடிமையா இருந்ததுனாலதான் 86 வயது ஒரு கிழவனுக்கு என் நாச்சியார் என்ன பண்ணுச்சு, கட்டி வச்சிருச்சு. இப்படி எல்லாம் யோசித்து இருக்கலாம். எனக்கு கடவுள் எங்க இருக்கிறாரு, ஏன் எனக்கு இப்படி நடந்துச்சு எல்லாம் கேட்கலாம். But God has a great plan and purpose for you. உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். 24/7 you are in the radar of God.
உங்களை மறக்கல, உங்களை வெறுக்கல, உங்களை கைவிடல, உங்களை ஒதுக்கல. இஸ்ரவேலுக்கு நல்லதை நினைக்கணும்னு நினைச்சவரு உங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சிருக்க மாட்டார். ஆல்ரெடி யூ ஆர் இன் த பிளான் ஆஃப் காட். அவர் செய்ய நினைச்சது நிச்சயமா நிறைவேறும். அல்லேலூயா. இப்ப யோசிச்சு பாருங்க, இஸ்மாயில் எங்க பிறந்தாங்க? எங்க வனாந்திரத்துல போய் பிறக்கல. பைபிள் சொல்லும், ஆகார் ஆபிரகாமுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். எங்க? அதே எந்த இடத்துல துன்பப்பட்டாலும் அந்த இடத்துலதான் ஒரு குழந்தையும் பிறந்தது. எந்த சாரால் அவ்வளவு துன்பப்படுத்தின அங்கதான் ஒரு பிள்ளையும் பிறந்தது. So God is not absent about your problem. God is not unaware about your sickness, your problem, your issues of life. எல்லாம் அவருக்கு தெரியும். But tonight, if you could just remember, I just want this to உங்க மைண்டுக்குள்ள என்டர் ஆகணும்னு நான் வேண்டுகிறேன். And I pray that it will penetrate into your mind and heart. நீங்க கண்ணை திறந்து பார்க்கும் போது, கண்ணை மூடும் போது, இன்னைக்கு நீங்க படுக்கைக்கு போகும்போது இந்த ஒரு தாட் உங்களுக்குள்ள வரட்டும் நான் ஆசைப்படுறேன், விரும்புறேன், ஜெபிக்கிறேன். என்னன்னு? God is watching over me. I am seen by God. I am seen by God. என்னை காண்பவர் என் தேவன். இஸ் நாட் an ordinary person. அவர் என்ன பார்த்துட்டு இருக்கிறாரு. சோ அந்த எண்ணம், அந்த உணர்வு வந்தாலுமே உங்களுக்குள்ள நம்பிக்கை வரும், உங்களுக்குள்ள விசுவாசம் எழும்பும், உங்களுக்குள்ள அந்த உணர்வு வரும். You will have a faith, you will have belief that good things is in stock. உங்களுக்கு முன்பாக நன்மையான காரியங்கள் இருக்கிறதை நீங்க உணரலாம், கொண்டாடலாம், வாழலாம். You can be a blessing. உங்களுக்கு நீங்களே ஆசீர்வாதமா இருக்கலாம். You can be a blessing to your people around you, where when people see you, இந்த நம்பிக்கையோட இருக்கும்போது உங்களை சுத்தி இருக்கிறவங்க ஆச்சரியப்படுவாங்க. உங்க வேதன் நடுவுல நீங்க சந்தோஷமா, என்னை காண்கிறவர் என்னோட தான் இருக்கிறார், என்னை பார்த்துட்டே இருக்கிறாருன்னு நீங்க மத்தவங்களுக்கு சொல்லும் போது they will get hope, they will be pleased, they will be happy. செய்வோமா? நம்ம ஜெபிக்கலாமா?